நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம் நான் கேட்டது ஒண்ணுதான். நாங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது இன்னொரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத நாங்க தாழ்மையுடன் அந்த மேடம் நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா அவ்வளவு வழிகள் இன்னைக்கு நாங்க பார்க்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு அலை உருவார மாதிரி நாங்க கொளத்தூர்ல அந்த வேன் நிக்கும் பொழுது முன்னாடி ஸ்பாட்டுக்கு போகாம முன்னாடியே ரைட்லயே திரும்பிட்டோம். பேசுறது கூட தலைவருக்கு மனசு வரல. ஏன்னா அங்க வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை அதிகமா இருந்துச்சு. எந்த ரோடுமே காவல்துறை சரியா பிளாக் பண்ணல. எந்திரிச்சு நிக்கும் போது பதற்றத்தோடய நீங்க பேசினாரு. எங்க கண்ணு முன்னாடி திருப்பியும் எந்த காவல்துறையும் உள்ள விடாம மக்கள் இந்த குறுகிய சாலையில கூடட்டும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சிட்டு திருப்பி கீழே விழுந்தா திருப்பியும் எங்க தலைவர் மேல பழி போட்டு திருப்பியும் இன்னொரு கரூர் சம்பவத்தை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில நடக்கணும்னு முற்பட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்க பாதியிலேயே எங்களுடைய ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நேரா இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டோம். இன்னைக்கு இருக்க பிரச்சனை 26 கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த பயம்? எந்த தொகுதியில யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இது ஜனநாயக கடமை, இது ஜனநாயக உரிமை. மக்கள்கிட்ட பார்த்து எப்படி பெரம்பூர்ல பண்ண முடிஞ்சு ஏன் கொளத்தூர்ல பண்ண முடியல? வில்லிவாக்கத்துல காவல்துறை சிறப்பா இன்னைக்கு பண்ணிருந்தாங்க. ஆனா போறக்கூடிய ரூட் அங்கிருந்து போறக்கூடிய ரூட்டுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. அப்ப ஒரு சில தொகுதிகளில் காவல்துறை நல்லா சிறப்பா செயல்படுறாங்க, ஆர்ஓவோட பேச்ச கேட்கிறாங்க. ஆனா கொளத்தூர் மாதிரி இருக்க தொகுதியில ஆர்ஓவோட பேச்ச கேட்கறதே கிடையாது. அப்ப காவல்துறை இன்றைக்கும் திரு மு.க. ஸ்டாலினோட பேச்சை கேட்டுக்கிட்டு இன்றைக்கு இன்னைக்கு எல்லாமே லைவ்ல பாத்திருப்பீங்க. பெரம்பூர்ல எந்த அளவுக்கு சாலைகளை ஒருங்கிணைத்து அழகா பண்ணிருந்தாங்க, மக்களோட பாதுகாப்புக்கு என்ஷூர் பண்ணிருந்தாங்க. ஆனால் ஏன் கொளத்தூர் பண்ணப்படல? ஏன்னா கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. அவர் இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் இருக்கிறார். இன்னும் 2 முறை பிரச்சாரம் நடந்துச்சுன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்க தோத்துருவார். இந்த தோல்வியோட பயத்துல தான் இந்த காவல்துறையையும் இந்த கவர்மெண்டோடைய மிஷினரியும் இப்ப இல்ல கடந்த 8 மாதமாவே எங்களுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய அதிகாரத்தை இன்டைரக்டா எங்க மேல கரூருக்கு அப்புறம் எந்த இடத்துலயும் பர்மிஷன் கொடுத்தே கிடையாது. எஸ்ஓபி போட்டு எஸ்ஓபி முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு தாட்டி பர்மிஷன் வாங்கினா 30 நாள் ஆகும். 30 நாள் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள நாங்க அடுத்த 3 மாசத்தை கடக்க வேண்டியதாயிடும். இப்ப அதே மாதிரி கொளத்தூர்ல அதை நிப்பாட்ட பார்த்தாரு. அதனாலதான் காவல்துறை முழுசும் எந்த இடத்தையும் சப்போர்ட் பண்ணல. லைவ்ல எல்லாத்தையும் நாங்க பதிவு பண்ணிருக்கிறோம். தயவு செய்து எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃபுக்கு நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம், காவல்துறையை தயவு செஞ்சு இடமாற்றுதல உருவாக்கணும். இன்றைக்கும் முக்கியமான தொகுதிகளை போக முடியல. மக்களுடைய பாதுகாப்பை தான் நாங்க உறுதிப்படுத்த சொல்றோம். கொளத்தூர்ல இன்னைக்கு ஏதாச்சும் மக்கள்ல ஏதாச்சும் ஒரு இழப்பு ஏற்பட்டு இருந்தா அதுக்கு யார் பதில் சொல்றது? மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்க இன்றைக்கும் முழுசா கவனம் செலுத்தி இன்னைக்கு கேம்பெயினை நிப்பாட்டி வில்லிவாக்கத்துக்கும் போக முடியல, அண்ணா நகருக்கும் போக முடியல. அதனால இதை ரொம்ப சீரியஸாக மக்களுடைய பாதுகாப்புக்காக இம்மிடியேட்டா நாங்க இன்னைக்கு மதியானமே எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு நாங்க போய் திருப்பி எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் மேடத்தை போய் பார்த்து இதை வலியுறுத்தி இந்த போலீஸ் ஆபீசருடைய இன்றைக்கும் திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களுடைய தொடர்பை நாங்க எடுத்துரைத்து கூடிய விரைவில் ஒரு நேர்மையான அதிகாரிகளை கொண்டு இந்த எலெக்ஷன் நடத்தணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். இல்ல இன்னைக்குதான் முதல்ல நாங்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் தான் சொல்றேன், நாங்க யாரையும் குறை சொல்லணும். பெரம்பூர்ல ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரிகள் இருந்தனால அது கரெக்டா இருந்துச்சு. ஆனா கொளத்தூர்ல மட்டும் ஏன் எங்களால போக முடியல? எங்களோட பிரச்சாரத்தை ஏன் ஆன் ஸ்பாட்டுக்கு எங்களால போக முடியல? பெரம்பூர்ல பண்ண மாதிரி அந்த ரோட பிளாக் பண்ணி பேரிகேட்ஸ் போட்டுட்டு மக்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்து இந்த இடத்துல மட்டும் தான் நீங்க நிக்கணும்னு ஒரு கரெக்டான பிளான் பண்ண காவல்துறையை நாங்க தலைவணங்குறோம். எங்களுக்கு யாரையும் குறை சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல, அரசியல் பண்ணல. எங்களுக்கு திருப்பியும் மனித இழப்புகளோ மனித உயிர்களோ ஏற்பட்டக்கூடாதுங்கிற ஒரே விஷயத்த நாங்க திருப்பி பதிவு பண்றோம். அரசியல்ல ஜனநாயக பூர்வமா நம்ம எதுக்கலாம், சண்டை போடலாம், ஓட்டுல மக்கள் டிசைட் பண்ணட்டும். ஆனால் மக்களுடைய பாதுகாப்பை வச்சு ஒரு கட்சியும் ஒரு தலைவரையும்
ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது திமுக அப்பயிலிருந்து முற்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை நாங்க திருப்பி திருப்பி பதிவு பண்றோம். திமுகவுடைய தலைவருடைய ஸ்டாலின் அவர்கள் அப்பயிலிருந்து கரூர் இன்சிடென்ட்ல இருந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அமைதியா இருப்பாரு, யாரையும் திட்ட மாட்டாரு, எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டார். ஆனா தன்னுடைய காவல்துறையும் தன்னுடைய அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுதான் இன்னைக்கு கொளத்தூர்ல நடந்தது. அந்த கொளத்தூர்ல அவர் ரோட் ஷோ போறாரு, மக்களுடைய செல்வாக்கு என்ன இருந்துச்சு. ஆனா நாங்க உள்ள நுழையும் பொழுது எத்தனை மணி நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணி மக்களோட ஆதரவோட அந்த கொளத்தூர்ல இருந்தோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பயம் தான் திருப்பியும் காவல்துறையை வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறத நாங்க பதிவு பண்றோம். இது தமிழகம் முழுவதும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சீரியஸா எடுத்து இன்னைக்கு கேம்பெயினை நாங்க நிப்பாட்டி நாளைக்கு வந்து முறையில்லான்னு இருக்கோம். காவல்துறையை உடனடியா பொதுவா எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் ஒரு சுழற்சி அடிப்படையில் மாட்டுவாங்க. இன்னும் மாற்றப்படல. அதை நாங்க கடுமையா நாளைக்கு வலியுறுத்துவோம். நீங்க சொல்லும் போதே அதிகாரம் இல்லாத ஒருத்தர் தான் ஒரு இடத்துல ஆர்வம் வந்து உங்களுக்கு முறையான பர்மிஷன். பெரம்பூர்ல ஆர்வம் கண்ட்ரோல்ல இருக்க காவல்துறை வந்து உங்களுக்கு முறையான பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆர்வம் ஒருத்தருக்கு. கொளத்தூர்ல கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றது முரணா இல்லையா? ஒரு தொகுதியில ஒரு ஆர்வம் கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு ஆர்வம் வந்து கொடுக்குறாரு, இன்னொரு தொகுதியில கொடுக்க மாட்டேங்கிறது முரணா இல்லையா? இல்ல, அதுதான் நான் திருப்பி சொல்றேன். ஆர்வ பர்மிஷன் கொடுத்தாலும் லாண்ட் ஆர்டர் வந்து அந்த காவல்துறை கிட்ட இருக்கு. என்ஓசிங்கிறது காவல்துறை தான் கொடுக்குறாங்க. நான் அந்த காவல்துறை வந்து இன்னும் மு.க. ஸ்டாலின் சார் சிஎம் இருக்கும் பொழுது என்ன யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்களோ அவங்களே தான் கண்டினியூ ஆறாங்க. சேம் அதே தான், அதே டிஜிபி, அதே போலீஸ் கமிஷனர், அதே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. அப்ப சுழற்சி அடிப்படையில் மாற்றக்கூடியது ஒரு இயற்கையாவே நடக்கும். இன்னும் தமிழ்நாட்டில் அது நடக்கல. அது நாளைக்கு நாங்க வந்து கடுமையா வலியுறுத்துவோம். இந்த கொளத்தூர்ல இந்நேரம் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இந்நேரம் நடந்திருக்கும். அங்க நான் ஸ்பாட்ல இருந்தேன், நான் அந்த வேன்குள்ள இருந்தேன். உடனடியா தலைவர் வந்து சொன்னாரு, இல்ல இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த குறுகிய சாலையில மக்கள் வந்து 10,000 பேர் இல்ல 500 பேர் இருக்க ஒரு 2000 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 15,000-20,000 பேர் நிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்புறது மக்கள் பாதுகாப்புக்கு நல்லதுன்னு தலைவர் அந்த ஸ்பாட்லயே முடிவு எடுத்தாரு. அதுதான் நாங்க வந்து இமீடியட்டா முடிச்சிட்டு நாங்க வந்து அவர் வீட்டுக்கு போனாரு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்தா தமிழ்நாடு முழுசும் பிரச்சாரம் பண்றதுல பல்வேறு சிக்கல்கள் வரும். இதை கடுமையாக நாங்கள் வந்து நாளைக்கு வந்து முறையிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க இன்னைக்கும் அந்த பதவியில் உட்கார்ந்துட்டு அந்த விசுவாசம் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல காமிக்காம இன்னைக்கும் அந்த வீட்டுக்கு தான் அவர் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இப்ப திட்டமிட்ட சதி முதல்வர் பண்ணதா வந்து நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா தன்னுடைய தொகுதிக்கு வரக்கூடாதுன்னு அவர் வந்து தன்னுடைய தொகுதி அவருக்கு வந்து தெரியும். இன்னைக்கு அவர் ரோட் ஷோ பண்ணாரு. எந்த மக்கள் செல்வாக்கும் இல்ல. நீங்களே பாத்திருப்பீங்க வீடியோல. ஒரு 20 பவுன்சர் சுத்தி இருக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர் மட்டும்தான் இருக்க, மக்கள் கிடையாது. ஆனால் ஒரு மக்கள் சக்தி வாய்ந்ததா ஒரு தலைவர் வரும்பொழுது அவர் உள்ள விடக்கூடாது. எப்பயுமே காம்படிஷன்ல தனியா நின்று யாருமே காம்படிஷன் இல்லாம ஜெயிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு காம்படிஷன் வரும்போது அந்த போட்டியே வரக்கூடாது, தொகுதிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையை வந்து அவர் பாட்டி எந்த வித வேலை செய்ய விடாம நிப்பாட்டி இருக்கிறாரு. அதுதான் நீங்களே இன்னைக்கு வீடியோ நீங்க தான் ப்ரூஃப். ஏன்னா எல்லா மீடியாவும் கூட சேர்ந்தே வந்தாங்க. வேன் பின்னாடியே வந்தாங்க, வேன் முன்னாடியே வந்தாங்க. பெரம்பூர்ல எந்த அளவுக்கு காவல்துறை ஒரு பக்காவா பிளான் பண்ணி அந்த பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு பெரம்பூர்ல நாங்க எந்த கட்சிக்காரங்களும் கூப்பிடவே இல்லை. நீங்க மாவட்ட செயலாளர் கேளுங்க, எந்த விதமான கட்சிக்காரங்களும் நாங்க அழைக்கவே இல்லை. இயற்கையா அந்த மக்கள் கூட்டம் தான் வந்தாரு, பேசினாரு, கிளம்பிட்டார். ஏன்னா எங்களுடைய பிரச்சாரம்ங்கிறது அவர் வந்து அந்த தொகுதியில் நின்று அந்த மக்கள் கிட்ட பேசி கூட்டத்தை கூட்டணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. நின்று பேசி லைவ்ல டிவில பார்த்தாலே மக்கள் போதுங்கிறத எங்களோட அழைப்பை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கும். மித்த கட்சி மாதிரி மக்களை ஆர்கனைஸ் பண்ணி வண்டியில கூட்டிட்டு வந்து நிக்க வேண்டிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அமைதியான முறையில் அந்த தொகுதியில மக்கள் கடமையாற்ற எங்க தலைவர் வரும்பொழுது ஒரு 20 நிமிஷம் அவர் பேசக்கூடிய பேச்சு மக்கள் கிட்ட டிவி வழியாவும் சோசியல் மீடியா வழியாவும் யூடியூப் மூலியம் வந்தாலே போதும்னு நினைச்சுதான் நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால கட்சிக்காரர்களோ மாவட்ட செயலர்களோ இந்த கூட்டத்தை கூட்டிட்டு வர பழக்கம் எங்களுக்கு இயற்கையா கிடையாது. ரெண்டாவது, இவர் வெளியே வந்தா என்ன மாதிரி மக்கள் கூட்டம் வரும்னு ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்திருக்கு. அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு தெரியாதா பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் போறதுக்குள்ள என்ன மாதிரி சாலைகள் இருக்கு, எந்தெந்த ரோட பிளாக் பண்ணும் அப்படிங்கிறது ஏன் கொளத்தூர் இருக்க காவல்துறைக்கு மட்டும் தெரியல? இதுதான் சூழ்ச்சிங்கிறேன். இன்னைக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா உடனே திருப்பி வந்து விஜய் வந்து கொலை செஞ்சுட்டாரு, அவருக்கு வந்து வழி நடத்தல, கட்சி நடத்தல. காவல்துறை இன்றைக்கும் அவர் போட்ட கமிஷனர் தான், அவர் போட்ட கமிஷனர் தான் இருக்கிறார். எங்களுக்கு அவர் மேல வந்து எப்பயுமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப தேர்தல் கமிஷன் மாத்தணும்னு கேட்கிறோம். நாளைக்கு கண்டிப்பா அது முறையுடன் நான் பதிவு பண்றேன். தொடர்ச்சியா வந்து எதிர்கட்சிகள் வந்து யாருமே சொல்லல இது போல குற்றச்சாட்டு. டிவிக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் தரல, சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்ல, தேர்தல் அதிகாரிகள் சரியா இல்ல, காவல்துறை சரியா இல்ல, தொடர்ச்சியா அதிகாரிகள் மேல புகார் சொல்றதுக்கான காரணங்கள் என்ன? மக்கள் அதுதான் சொல்றேன். நீங்க உங்களுடைய மீடியாவே எங்களை வந்து டெய்லி ஃபாலோ பண்றீங்க.
மித்த கட்சி கூட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றது, காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றது, ஒரு எழுச்சியான கூட்டங்கிறது ஒரு இடத்துல 10,000 பேர் நிக்கணும்னா அங்க 50,000 பேர் எழுச்சியா வந்தாங்கன்னா அந்த ரோட பிளாக் பண்ணி ஒரு இடம் ஃபில் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோட்ல 10,000 பேர் தான் நிக்க முடியும் அப்படின்னா 10,000 பேருக்கு மேல ரோட பிளாக் பண்ணி அவங்களை டைவர்ட் பண்ணி விடணும். அதை வந்து நாங்க செய்ய முடியாது. நாங்க என்ன செய்ய முடியும்னா யாருமே கூப்பிடுறது இல்ல. நாங்க வந்து மித்த கட்சிக்காரங்க பக்கத்து தொகுதியில இருந்து கூட்டிட்டு வராங்க, 300 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. நீங்க அதிமுக கட்சியா இருக்கட்டும், திமுக கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க. இயற்கையா எழுச்சியா யாரும் ஓடி வந்து எந்த தலைவர்களுடைய பேச்சையும் கேட்கறது இன்னைக்கு இல்ல. இன்றைக்கு வரக்கூடிய எழுச்சி உங்களுடைய மீடியா, எல்லா மீடியாவும் ஏன் வந்து தலைவருடைய லைவ் வந்து டெலிகாஸ்ட் பண்றீங்க? ஏன்னா இது இயற்கையா வந்து மக்களுடைய ஒரு கூட்டம் வராங்க பாக்குறதுக்கு, அவங்களுக்கு பேசுறது கேட்க வராங்க. அப்ப வரும்பொழுது அந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே வந்தாலும் 10,000 பேர் இருக்க இடத்துல 50,000 பேர் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தை முடக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்புக்கே சேலஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறது தான் ஒரு அரசியல் முதுச்சேற்ற தன்மைங்கிறத நாங்க பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். 21 நாள் தான் இருக்குது. இன்னும் எப்படி தமிழகம் முழுக்க கவர் பண்ண போறீங்க? அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல, அதுதான் சொல்றேன். இதுதான் சொல்றேன். எங்களுக்கு தலைவர் வந்து தமிழ்நாடு முழுசும் போறதுக்கான எல்லா டூர் ப்ரோக்ராம் போட்டாச்சு. பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, பர்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப பர்மிஷன் கேட்டா ஆப்ல கேட்டா தலைவர் வந்து தேர்தல் கமிஷனை பார்த்துட்டு வந்த பிறகு பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பர்மிஷன் கொடுக்கிற இடத்துல நான் திருப்பி சொல்றேன், நான் காவல்துறை வந்து நாங்க குற்றம் சாட்ட சொல்லணும் ஒட்டுமொத்தமா சொல்லல. நான் பெரம்பூர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஏன் வில்லிவாக்கத்துல கூட வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, மாவட்டத்தில் ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஆனால் கொளத்தூர்ல 0%. கொளத்தூர்ல சாலைகளை வந்து எந்த விதமான பிளானும் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடம் போகும்போது மக்கள் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டா நாங்க உடனே கேம்பெயினை முடிக்க வேண்டிய எங்களுக்கு ஒரு ஜனநாயக கடமை இருக்கு. மக்கள் மேல எங்களுக்கு அன்பு இருக்கு. அதை இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற நாளை காலையில போய் முறையிடுவோம். கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா போலீஸ் ஆபீசர் மாற்றங்கிற கோரிக்கையை நாங்க கடுமையா அழுத்தம் கொடுப்போங்கிறது எங்களுடைய கோரிக்கை. வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது நீங்க செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாருன்னு சொல்றீங்க, மீண்டும் அது போல பண்ண போறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கும் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. விசாரணை போய் எங்களுடைய குற்றச்சாட்டுகள் வந்து எப்படி வேணா நாங்க சொல்லலாம். நான் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ வச்சிருக்காரு, செந்தில் பாலாஜி தான் காரணம். அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கேன்? நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். அதுக்கு என்கொயரி போயிருக்கு. அதனாலதான் சிபிஐ அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சார், இப்போ கொளத்தூர்ல வந்து முதல்வரோட கூட்டம் வரல, எங்களுக்கு தான் நிறைய கூட்டம் வந்துச்சு அந்த மாதிரி சொல்றீங்க, மக்கள் கூட்டம். நீங்க லைவ் சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். 2 பக்கமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்கிற காட்சி இருக்குது. நீங்க தாவேக்காக்கு மட்டும் தான் கூட்டம் அதிகமா இருக்கு, நிறைய கற்பனையில பேசுற மாதிரி இருக்குது. நீங்க தயவு செஞ்சு திருப்பி லைவ் பாருங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். யாருக்கு கூட்டம் அதிகமா வருது? இல்ல நான் மதிப்பு அது குறைச்சு மதிப்பு இருக்காது, அர்த்தம் கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்களோட ரோட் ஷோல காவல்துறை 1000-2000 பேர் பாதுகாப்பு கொடுக்கறாங்க. இந்த ஒரு டென்ஷன், என்ன சொல்றது, ஒரு டெப்தான கிரௌட் வந்து அங்க வரதில்லை. இதுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து குறைச்ச மதிப்புன்னு சொல்ல, டெப்தான கிரௌட் வராதும் பொழுது ஒரு 2000 போலீஸ போட்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு 10 அடிக்கு போலீஸை நிப்பாட்டுறீங்களா? அதே மாதிரி டெப்தான கிரௌட் வந்து இன்னொரு தலைவருக்கு வரும்போது அது எங்க தலைவர் மட்டும் கிடையாது, எந்த தலைவராக இருந்தாலும் நான் சொல்றேன். அப்ப மக்களுடைய பாதுகாப்பு காவல்துறை அதே மாதிரி ஒரு பிரியாரிட்டி கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். நானு முதல்வருக்கும் இருக்கக்கூடிய உங்க கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல அவர் இன்றைக்கு முதல்வர் கிடையாது, காபந்து முதல்வர். இன்றைக்கு அவர் ஒரு வேட்பாளர். எல்லா தமிழ்நாட்டில் இருக்க 234 வேட்பாளருக்கும் இன்னைக்கு ஒரே சட்டம் தான். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சுன்னா யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி வழி நடத்தணும், எல்லா கட்சிக்கும் மக்களுடைய சந்திப்புக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஹையான கிரௌட் எங்க வருது, எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரீட்ல வரும், இதெல்லாம் வந்து ஜெனரலா இது வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி மீட்டிங் வரும்பொழுது எந்த அளவுக்கு ஹை இன்டென்சி கிரௌட், அதாவது ஹை இன்டென்சி கிரௌட்னு சொல்லுவோம். 10,000 பேர் இருக்க இடத்துல 50,000 பேர் வருவாங்க. இன்னைக்கு பெரம்பூர்ல இருந்து அங்க வரதுக்குள்ள 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்குள்ள போய் சேர்த்திருக்க முடியும். ஏன் எங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு? அதுதான் ஹை இன்டென்சி கிரௌட், அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய ஹை இன்டென்சி கிரௌட். இது வந்து உளவுத்துறைக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும் இவர் வந்தா என்ன மாதிரி வரும். அப்ப பிளான் வந்து பெரம்பூர்ல பக்காவா இருந்துச்சு, அதுதான் சொல்ல வரேன். ஆனா கொளத்தூர்ல இல்ல. இதுதான் வந்து திட்டமிட்ட சதிங்கிற. இத வந்து வீடியோ ஃபுட்டேஜ்ல இருக்கு, மீடியா ஃபுட்டேஜ்ல இருக்கு, மக்களுக்கு தெரியும். கொளத்தூர் மக்கள் இதை இன்னைக்கு வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. கண்டிப்பா இது வந்து அவருக்கு எதிராக திரும்பும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எதிராக திரும்புங்கிறது என்னுடைய பதிவு. முதலமைச்சர் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதலமைச்சர், டிப்டி சிஎம் எல்லாமே கேம்பெயின் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அனுமதியை வந்து முன்கூட்டியே வாங்கிடுறாங்க. ஒரு நிமிஷம் அனுமதி இல்ல. அதாவது
நீங்க ரூலை புரிஞ்சுக்கணும். 48 hours அப்புறம் தான் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. இருக்கிற 22 நாள்ல நீங்க பர்மிஷன் வந்து ஆப்ல பர்மிஷன் இல்ல, ரூல்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. பர்மிஷன் ஆப்ல அதுதான் சொல்றேன், நான் என்ன கேள்வி கேட்டு சொல்றேன். எந்த இடத்துல ஆப் ஒரு தொகுதியில ஒவ்வொரு தொகுதியில ஒரு ஆர்ஓ வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த ஆர்ஓ வந்து போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ஓசி வாங்குவாங்க. இத பிரச்சனை புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப போலீஸ் என்ஓசி வாங்கணும்னா டிவி கேக்கு முன்னாடி எப்படி போலீஸ் பர்மிஷன் கொடுத்தீங்க, டிவி கேக்கு மட்டும் போலீஸ் வந்து என்ஓசி கொடுக்க டிலே பண்ணுது. மித்த எல்லா கட்சிக்கும் என்ஓசி டக்குன்னு கொடுத்துருவாங்க. நாங்க ஆப்ல நாங்க ஃபர்ஸ்ட் தலைவருடைய ப்ரோக்ராம் வந்து நாங்க ஆப்ல பண்ணி தான் நாங்க பர்மிஷன் வாங்கணும். வாங்காமலாம் இல்ல. 3000 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்கன்னு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆனால் எந்த கட்சியா இருந்தாலும் கூப்பிட்டு உடனே அங்க இருக்கவங்க யார் பர்மிஷன் பேசுவாங்க, இல்லங்க இந்த இடத்துக்கு பதிலா அந்த இடத்துல உடனே கொடுத்துருவாங்க. மித்த எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கும்போது எங்களுக்கு மட்டும் காவல்துறை என்ஓசி கொடுக்கலன்னா ஆர்ஓ கொடுக்க முடியாது. ஆர்ஓ ஸ்ட்ரைட்டா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆர்ஓ வந்து காவல்துறையோட என்ஓசி இல்ல. அப்ப காவல்துறை இன்னைக்கும் ஷிஃப்ட் பண்ணாம இருக்கிறதுனாலதான் வேணுக்குன்னு திருப்பி டிவி கேக் பர்மிஷன் கூட இழுத்தடிக்கப்படுது. நாங்க முறையிட்டோம். முறையிட்ட பிறகு எனக்கு ஆர்ஓ வந்து டக்குன்னு பர்மிஷன் கொடுத்துறாங்க. எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுல இப்ப டிலே கிடையாது. அது வந்து 4 நாளுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை. தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேராக கமிஷனர் பார்த்து வந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்து வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப எங்களுக்கு தமிழ்நாடு முழுசு அப்ரூவ் கிடைக்குது. ஆனால் பிரச்சனை எந்த இடத்துல ஹை இன்டென்சிவ் கிரௌடு வந்து வருதோ அந்த சாலைகளை பெரம்பூர்ல எவ்வளவு அழகா அன்னைக்கு நைட் உட்காந்து காவல்துறை உட்காந்து பிளாக் பண்ணி பேசினாங்களோ அது மாதிரி கொளத்தூர்ல இன்னைக்கு நடக்கல. இன்னைக்கு மக்கள் பயங்கரமான அவதியானாங்க. அதுக்காக தான் நாங்க கேம்பெயினை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு போனோங்கிறத பதிவு பண்றோம். எல்லா அரசியலையும் நான் ஒண்ணுதான் கேட்கிறேன். ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், எதிர்கட்சியில கேட்கிறேன். நம்மளுடைய அரசியலுடைய ஃபைட்டு ஜனநாயக பூர்வமா நம்ம வந்து மேடையில பேசுவோம், மக்கள் கிட்ட சொல்லுவோம், நல்லது சொல்லுவோம். நீங்க என்ன தவறு செஞ்சீங்க நாங்க சொல்ல போறோம், அவ்வளவுதான் நம்ம ஃபைட். ஆனால் மக்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறது தான் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோள், திமுக காரங்களுடைய வேண்டுகோள். இந்த 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 நெருப்பு விளையாட்டை மக்கள் கிட்ட விளையாட வேணாங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அவ்வளவுதான் நான் பேசுறேன் தவிர இதுல வந்து யாரையும் தாக்குறதுக்கு நான் பேச வரல. நெக்ஸ்ட் இல்ல மாத்தி சார், போலீசார்கள் வந்து அலட்சியமாக தான் இந்த செயல்பட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ரசிகர், அதாவது இருக்கக்கூடிய திரைப்பட முக்கியமான நட்சத்திரமா இருக்கக்கூடிய உங்களுடைய விஜய் அவர்கள் வருது ஒரு அனுமதி வாங்கணும் அப்படின்னு 2 நாள்ன்றது அவசியம் படாது இல்லையா? ஏன்னா கூட்டங்கள் அதிகமா, ரசிகர் கூட்டம் தான் அதிகமா இருக்கும் தவிர்த்து கட்சிகளோடு சார்ந்த கூட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்க போறது கிடையாது. அதாவது ஏன் வந்து 2 நாட்கள் ஒரு நிமிஷம் இங்க இருங்க. தமிழ்நாட்டுல நோட்டிபிகேஷன் வந்த பிறகு எல்லா கட்சியும் இந்த 4 நாளா தான் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போகும். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணாதான் ஆர்ஓ கண்ட்ரோல்ல போகும். ஆர்ஓ வந்த பிறகு ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து செட்டில் ஆகணும், அவங்க ஏரியால செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் பர்மிஷன் பண்றதுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டாங்க. இது யாரும் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி திட்டமிட்டு பண்ண முடியாது. நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, எலெக்ஷனுக்கு 21 நாள் இருக்கு. அதுல பர்மிஷன் வந்து கரெக்டா எல்லா கட்சியும் என்ன வாங்குறாங்களோ, இதே அதிமுக எப்ப பர்மிஷன் வாங்கினாங்க? 2 நாள் முன்னாடி தான் வாங்கியிருப்பாங்க. நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு தான் வாங்கியிருப்பாங்க. 234 தொகுதிக்கு 234 ஆர்ஓ இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பர்மிஷன் ரூட் போடும் பொழுது அந்தந்த மாவட்ட செயலாளர் 2 நாள் முன்னாடி, இப்ப நாளைக்கு வந்து நாங்க கன்னியாகுமரி வந்து அடுத்த 10 நாள் கழிச்சு போறோம். அதுக்கு இப்ப நாங்க பர்மிஷன் அலோவ் பண்ணிட்டோம். சென்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம், அதுக்கு இப்ப நாங்க 2 நாள் போடுறோம். சோ பர்மிஷன் பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்றது மக்களுடைய பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. அந்த காவல்துறை இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் கொஞ்சம் அவங்களுக்குள்ள இருக்க முரண்பாடுகள் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல ஆர்ஓ சொல்றத காவல்துறை கேட்கறது இல்ல. இது ஆர்ஓவை எங்க கிட்ட பதிவு பண்றாங்க. இதை நாங்க மக்கள் மத்தியில நான் கொண்டு சொல்றோம். நாளைக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நாங்க சொல்லுவோங்கிறது என்னோட பதிவு. இல்ல அதை நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், ஒரு அதிகாரியோட பெயரை தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. அது வந்து நாங்க வந்து கரெக்டா எலெக்ஷன் கமிஷன் கிட்டே நாங்க வந்து எங்களோட லெட்டர்ல நாங்க சொல்லுவோம், நாங்க பதிவு பண்ணுவோம். ஓகே.